மாண்புமிகு பேரவை தலைவர், மாண்புமிகு தமிழக முதல்வர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இந்த அவையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய எங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தேசிய தலைவர்களான அன்னை திருமதி சோனியா காந்தி, இந்தியா தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி, இந்தியா தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அனைவருக்கும் என் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்ற பேரவையில் முதல் முறை உரையாற்ற வாய்ப்பு தந்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோல என் மீது நம்பிக்கை வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த அவைக்கு என்னை அனுப்பிய எனது விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், என்விரான்மெண்டல் அட்வான்ஸுக்கான புதிய முயற்சிகள் என பல திட்டங்களை உள்ளடக்கிய இந்த அற்புதமான முதல் பட்ஜெட்டுக்கு என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் மூலம் 10,000 அரசு பள்ளிகளில் சுகாதாரமான டாய்லெட் ஃபெசிலிட்டி மற்றும் குடிநீர் வசதி செய்ய நிதி ஒதுக்கி இருப்பது நம்ம பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும். தமிழ்நாடு பல்மிரா டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் காந்தி அடிகள் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் சுதேசி கொள்கைப்படி பனை தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும். பிசிக்கலி சேலஞ்சர் சகோதர சகோதரிகளின் வாழ்வு மேம்பட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் அசிஸ்டட் டிவைசஸ் வாங்க 50% மானியம் அல்லது ரூபாய் 30,000 வரை நிதி உதவி வழங்கும் தமிழ்நாடு அரசின் இந்த திட்டம் அவர்களின் நிஜமான தேவை உணர்ந்து கொண்டு வரப்பட்ட thoughtful பிளான், உன்னதமான திட்டம். அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் உணர்ந்து செயல்படும் முதலமைச்சரின் இந்த மக்களாட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்பட என் வாழ்த்துக்கள். அது மாதிரி ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. காமராஜர் அண்ணன் முதல்ல வேற எல்லாம் நல்ல புகழ்ந்து பேசியாச்சு. எவ்வளவு பழக்கம் இருக்க காங்கிரஸ் கட்சியை இல்லாம எப்படி அண்ணே போகும்? சரி, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, என்னுடைய விளவங்கோடு தொகுதியில் பல தலைமுறைகளா வாழ்ற மக்கள் இருக்காங்க. அவர்களில் வாழ்வாதாரம் சார்ந்த சில கோரிக்கைகளை இந்த பேரவையின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் ரவிபால மார்த்தாண்டவர்மா அவர்களின் உயிரை காப்பாற்றியது காணி பழங்குடி மக்களும் வலியேலா பகுதியின் வாழும் மக்களின் முன்னோர்களும். இதனால் மன்னர் செம்பு பட்டயம் மூலம் நிலவரி நீக்கி இந்த மக்களுக்கு நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த நிலம் முழுவதும் பண்டாரவக காணிப்பற்று என அரசு பதிவிலே இருக்கு. ஆனால் 1956 மொழிவாரி மாநில பிரிப்பு நடந்த பின் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை ரெண்டும் சரியான புரிதல் இல்லாம இந்த நிலங்களை வனபூமி என அறிவித்தார்கள். அன்று முதல் இன்று வரை இங்கு வாழும் இந்த மக்கள் பெருந்துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். முதலாவது காணி பழங்குடி மக்களின் பிரச்சனை பற்றி பேச விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 48 பழங்குடியின குடியிருப்புகளில் விளவங்கோடு தொகுதியில் மட்டுமே சுமார் 21 குடியிருப்புகள் இருக்கு. இங்கு சுமார் 1200 காணி பழங்குடி குடும்பங்கள் வாழ்ந்து வருது.
மத்திய அரசு கொண்டு வந்த வர உரிமை சட்டம் FRA 2006 படி 13/12/2005 முன் நிலத்தை அனுபவித்து வரும் பழங்குடியின மக்கள் 10 ஏக்கர் வரை நில உரிமை பட்ட பெற முழு சட்ட உரிமையும் இருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மத்தியிலே கோஆர்டினேஷன் இல்லாத காரணத்தால் இதுவரை சுமார் 203 குடும்பங்களுக்கு மட்டும்தான் பட்டா கிடைச்சிருக்கு. மீதி 1000 குடும்பங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பட்டா இன்னும் முறையா தரப்படல. இதன் காரணமா 60% அதிகமான மக்கள் இன்றும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு பாதுகாப்பான கான்கிரீட் வீடுகள், பாத்ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டி, மின்சார வசதி, சாலை வசதி எதுவும் இல்லாத சூழல் இருக்கு. இரவு நேரங்களில் பெண்கள், குழந்தைகள் கூட டாய்லெட் போக இருட்டில வெளியே போய் காட்டு மறைவை பயன்படுத்த வேண்டி இருக்கு. இந்த 21 பழங்குடியின பகுதியில எப்போ காட்டு யானை தாக்கும் என்றே தெரியாது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் காட்டு யானைகள் தாக்கி 3 பேர் உயிர் போச்சு. யானைகளிடம் இருந்து தப்பிக்க கர்ப்பிணி பெண்களை கூட மரத்தின் மேல் கட்டிய குடிசைகளில் ஏற்றி காப்பாற்றும் கொடுமையும் இங்கே இருக்கு. கடந்த ஜூன் 2ஆம் தேதி ரேடியோ ஃப்ரீக்வன்சி கோளார் ஐடி போட்ட புல்லட் ராஜா என்ற யானை தாக்கி ராஜேஷ் என்ற பழங்குடியின சகோதரர் பரிதாபமா உயிர் இழந்தார்.